ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஓவர் கமிங் த அப்போசிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்ம எதிர்க்கும் சக்திகளை மேற்கொள்ளும் கிருபை. ஓவர் கமிங் அப்போசிங் ப்ராப்ளம், நம்ம எதிர்க்கும் சக்திகளை மேற்கொள்ளும் வல்லமை. பக்தன் பாடினது போல, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையிலும் அவர்களை எதிர்க்கிற பல சக்திகள் உண்டு. காணக்கூடிய, காணக்கூடாத, சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத. திருமறை சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்டியூ, 2வது ஹார்ட்னஸ். இன்றைக்கு ஹார்ட்னஸ், வாழ்க்கையே கடினமானது, ஊழியம் அதை விட கடினமானது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கடினமான பாதைக்குள்ளே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், வேதம் நன்றாய் தெரியும். ஆனால் எவ்ரிடே we are going to harden, கடினமான பாதைகளுக்குள்ளே கடந்து போகிறோம். இதற்கு நீங்களும் நானும் விதிவிலக்கல்ல. எனவே தான் வேதம் சொல்கிறது, நீயும். பவுலடியான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற வார்த்தை நீயும். அப்படியானால் அவர் அனுபவித்தார், எனவே சொல்லுகிறார் நீயும். நம்ம சொல்றியா, நீ என்னோடு கூட வா. அவருடைய அர்த்தம் என்ன? நான் போகிறேன், நீயும் என்னோடு கூட வா. நீயும். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. அதில் 3 வார்த்தை இருக்கிறது. நம்பர் 1, நாம் தீங்கு அனுபவிப்பது இயேசுவுக்காக. இன்றைக்கு அநேகர் தீங்கு அனுபவிக்கிறார்கள். அதாவது அவருடைய ஆசையினால், அறியாமையினால், அவருடைய அவசரத்தினால் நிறைய பேர் தீங்கு அனுபவிக்கிறாங்க. கடன் வாங்கி, தேவையற்ற காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை பேசி, எனக்கு பொருந்தாத காரியங்களை செய்து, தேவன் அனுமதிக்காத காரியங்களில் ஈடுபட்டு, எனக்கு ஒத்து வராத காரியங்களிலே நான் செய்து, இன்றைக்கு நீங்கள் நானும் தீங்கு அனுபவிப்பது இயேசுவுக்காக இருக்கணும். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் தீங்கு இயேசுவுக்காகவா? அவரால் ஒரு தீங்கா? அவரால் ஒரு தீங்கு வரும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு என் ஆசை, என் அவசரம், என் அறியாமை, என்னுடைய கீழ்ப்படிதல், என்னுடைய முரட்டாட்டம், அதனால் எனக்கு தீமை. இன்றைக்கு அநேக தீங்கு, அந்த தீங்குக்கு பல காரணங்கள் உண்டு. என்னுடைய வரவுக்கு மிஞ்சின செலவு, வரவுக்கு மிஞ்சின கடன். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அதுதான், கடன் கடன் கடன். எனக்கு ஒத்து வராத தொழில், ஆனால் அதில் ஒரு நாட்டம். எனக்கு அது தேவையில்லை, அந்த வாகனம் தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐஃபோன் தேவையில்லை, கடன் வாங்கி. அப்படியானால் அந்த அந்த தவறான காரியங்களால் உண்டாகிற தீங்குகள். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் தீமைகள் இயேசுவை மையமாய் கொண்டிருக்கிறதா? இயேசுவுக்காய் தீங்கு அனுபவிக்கிறீங்களா? நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எதை பேசக்கூடாது, பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு அடுத்து நான் துன்பத்தில் இருக்கிறேன், துயரத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன். இல்லை, உங்கள் தீங்கு கிறிஸ்துவை மையமாய் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஹார்டர். அடுத்து வருஷது பி எ குட் சோல்ஜர் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்காக பாடுபடுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு 5 குறிப்புகளை சொல்லுகிறேன். வாழ்க்கை இந்த தீங்களை எப்படி மேற்கொள்வது? ஹவு டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ். என்னை எதிர்க்கும் சக்திகளை மேற்கொள்ளும் வழிகள் என்ன? அதைத்தான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை பவுலடியானுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. என சொல்லப்பட்ட வார்த்தை தீங்கு, த ப்ராப்ளம்ஸ், த ஆப்போசிஷன். சொல்ல வார்த்தை, நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு கூட உடன்பட்டது நலமாயிருக்கு. என் உபத்திரவத்திலே. அப்படின்னா பவுலடியானுக்கு உபத்திரம் எதனால்? கிறிஸ்துவினால், சுவிசேஷத்தினால், ஊழியத்தினால். இன்னைக்கு அநேகருக்கு உபத்திரவங்கள் தேவையற்ற உபத்திரவங்கள். இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையில்லாத ஒன்றில் தலையிடுவது, தேவையில்லாத ஒன்றை சிக்கிக்கொள்வது. நல்லா தெரியும், இது எனக்கு தேவையில்லாத வேலை. அந்த தேவையில்லாத வேலையை நான் என்ன தலைமையில போட்டுக்கிறது, என்ன தேவையில்லாத காரியங்கள்.
அடுத்தவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவது. எனக்கு எது அவசியமோ அதை மட்டும். இன்றைக்கு இந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாரும் ஏதோ ஒரு ஒன்றில் பொறுப்பாக இருக்கிறாங்க. அதில் பெரிய அதில் பெருமை, அதில் பொறுப்பாளர், இதில் தலைவர், அதில் செயலாளர். அது அவசியமாக இருந்தால் பரவாயில்லை. உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் செய்யுங்க. தேவையற்ற காரியங்களில் கவனிங்கள். தேவையற்ற தனக்கடால் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து எடுக்கிறான். இன்றைக்கு அநேகர் தனக்கு அது அடாத காரியங்கள், எனக்கு ஒத்து வராத காரியங்கள், எனக்கு முரண்பாடான காரியங்கள், எனக்கு அதற்கு சம்பந்தமே இல்லை, அதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வது வேண்டாம். உங்களுக்கு எது வசதியோ அதை மாத்திரம் செய்யுங்கள். நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு பிஎஸ் இந்த வசனம் இங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது நலமாயிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக உடன்படுவது மிக கடினம். எவ்வளோ பெரிய தீமத்தை சொல்ல பாருங்க. அந்த கொலேசு சபையாரை பார்த்து என் உபத்திரவத்தில் என்னுடன் உடன்பட்டீர்கள். நீங்க இப்படி இருக்காங்களா? ஒரு ஊழியன், அன்பு விசுவாசிகளே, உங்கள் ஊழியரோடு உபத்திரத்தில் உடன்படுறீங்களா? சுவிசேஷ ஊழியத்தில் உடன்படுறீங்களா? அவர் சொல்கிறார், என் உபத்திரவத்தில் என்னோடு கூட. இன்றைக்கு வேகமாய் ஓடுகிற உலகம், வேகமாய் வாழ்கிற வாழ்க்கை, யாருமே எதிலுமே உடன்பட விரும்புவதில்லை. இவர் சொல்லுகிறார், என்னுடைய உபத்திரவத்திலே உடன்படுவது. இன்றைக்கு அந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை அவர் பிலிப்பியர் நிருபத்தை சிறைச்சார்ந்து எழுதுகிறார். உபத்திரவம், கட்டுகள், காவல், சங்கிலி, வேதனை, கண்ணீர், இருள், அங்கலாய்ப்பு, இதுக்கு மத்தியில் சொல்றார் அவரு, எனக்கு பலன் உண்டு. அந்த வார்த்தை படிக்கிறேன். கிறிஸ்துவுக்காக இதோ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவ்வளோ உபத்திரவம், how can we do it? இவ்வளோ பாடு, இவ்வளோ வேதனை, பலன் உண்டு. அதை சற்று யோசித்து பாருங்கள், ஆச்சரியமா இருக்குது. செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு சின்ன பாடுகள் பலனற்று போகிறது. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, கண்கள் மறைக்கப்படுகிறது, சூழ்நிலை நம்ம மேற்கொள்ளுகிறது, அவிசுவாசம் மேற்கொள்ளுகிறது, தேவையற்ற வார்த்தைகள் வாயிலே வருகிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு பலன் உண்டு. அதாவது கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் செய்ய. ரொம்ப கடினம். யாராவது நம்ம பற்றி தீமையை பேசும்போது சோர்ந்து போகிறோம். இந்த எல்லா ஊழியர்களுக்குமே மன அழுத்தங்கள் இருக்கிறது. அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய. ஊழியமே வேண்டாம், சபையே வேண்டாம், உபத்திரமே வேண்டாம். இல்லை அன்பானவர்களே, யூ கேன் ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ். தேவன் உங்களுக்குள்ளே அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். நீந்தும் கிருபை கொடுத்திருக்கும் போது நீங்கள் ஏன் மூழ்கி போக வேண்டும்? மூழ்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்குள்ளே நீந்தும் கிருபை கொடுத்திருக்கிறார். இதை எப்படி மேற்கொள்வது என்பதை ஒரு 5 காரணம் சொன்னாங்க. நம்பர் 1, conquer the devil. எல்லாமே டீல் ஆரம்பிக்கும். conquer the devil. எல்லாவற்றுக்குமே காரணம் காணக்கூடாத ஒரு சத்துரு. அந்த எதிரான பிசாசானவன். நீ முன்னேறுவது, நீ ஜெபிப்பது, நீ ஊழியம் செய்வது, இந்த தொலைக்காட்சிகளை பேசுவது, இந்த ஊடகத்தில் பேச எவ்வளோ கடினம் என்று எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சும்மா கேட்டு போயிடுவீங்க, 2 நிமிஷம் பார்த்துட்டு உடனே ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவீங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த ஊடகத்தில் பேசுவது, இந்த தொலைக்காட்சியில் பேசுவது, அதை ஆயத்தம் பண்ணுவது, அதை எடிட் பண்ணுவது இவ்வளோ கடினம். அதை உட்காரும்போது கரண்ட் போயிடும், இல்லை விட்டால் வீடியோ வேலை செய்யாது, கேமரா வேலை செய்யாது, ஏதாவது ஒரு இரைச்சல் வரும், அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். சிலங்களில் ஒளிப்பதிவு செய்து எல்லாமே டிஸப்பியர் ஆகிடுது, ஆடியோ வராது. இத்தனை பாடுகள். நான் சொல்ல வந்த இதுக்கெல்லாம் காரணம் எதிராளி. இயற்கையாக கூட இருக்கலாம், நாள்தோறும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களும். நீ நினைக்கூடாது, இன்னைக்கு ஊழியம் செய்கிற பிரபலமான ஊழியர்கள் நாள்தோறும் they are fighting with the devil. உணர்ச்சிகளோடு, சரீரத்தோடு, குடும்பத்தாரோடு, விசேஷமாக மேய்ப்பர்கள், விசுவாச மக்களோடு போராடுகிறார்கள். நினைக்க கூட சபையை நடத்துவது என்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல, கடினமான காரியம். தாமஸ் ராஜ் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கலெக்டர் உத்தியோகம் பண்றதை விட கர்த்தருடைய ஊழியம் பண்றது ரொம்ப கடினம். அன்பானவர்களே, conquer the devil. 2வது, conquer the divisions. அதாவது அந்த பிரிவினையின் ஆவிகள், நம்மையும் தேவனை விட்டு பிரிக்கிற பல சக்திகள்.
எத்தனையோ நேரங்களில் அது எனக்கும் நடந்திருக்கிறதுக்குள்ள நடந்தது. பிசாசு பெரிய நோக்கமே எதை செய்கிறோமோ அதை செய்யக்கூடாது, எதில் நம்ம முழுக்க முழுக்க ஈடுபட்டிருக்கிறோமோ அதில் ஈடுபடக்கூடாது. காங்குவர் த டிவிஷன்ஸ், இந்த பிரிவினை. இன்னைக்கு எல்லா வீட்டிலும் குடும்பத்தில் பிரிவினை, ஐக்கியங்களிலே பிரிவினை, சபையிலே பிரிவினை, ஸ்தாபனத்திலே பிரிவினை. வேதம் சொல்கிறது என்டியூர், போராடு, தீங்கு அனுபவி. ஆரம்பத்தில் சொன்னேன், ஆங்கில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை therefore endure the hardness. இன்னைக்கு எல்லாருக்குமே ஊழியத்தில் கடந்து போகிற அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கை கடினம், ஊழியம் கடினம், குடும்பம் கடினம், இந்த உறவுகள் ரொம்ப கடினம். மாமியார் மருமகள், சகோதர சகோதரிகள் எல்லாமே பணத்தை தான் பேஸ் பண்ணிடுது. கடினமான உறவுகள், கணவன் மனைவி உறவே இன்னைக்கு கடினமாக இருக்கிறது. அன்றைக்கு சேர்ந்து வாழ்ந்த கணவர்கள் ஏராளம், மனைவி ஏராளம். இன்றைக்கு பேரளவிலே கணவன் மனைவி ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஏக சிந்தை இல்லை, ஏதோ எந்திரம் போல ஒரு வாழ்க்கை. ஒருவர் சொன்னார், நானும் என் மனைவியும் ரேஷன் கார்டில் கணவன் மனைவியாக இருக்கிறோம். அது எவ்வளவு பரிதாபமான ஒன்று. அதாவது ஒரு போலியான முகமுடி அணிந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் உண்மையாகவே அந்த நெருக்கம், அந்த அரவணைப்பு, அந்த பிணைப்பு இல்லை. வேதம் சொல்கிறது அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இன்னைக்கு கணவனுக்கு ஒரு அக்கௌண்ட்டு, மனைவிக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கட்டும், எல்லாமே ஏட்டிக்கு போட்டி. ஒரு குடும்பத்தில் 2 பேர் கணவன் பக்கம், 2 பேர் மனைவி பக்கம், 2 பிள்ளைகள் தாய் பக்கம், 2 பிள்ளைகள் தகப்பன் பக்கம். இந்த குடும்பம் எப்படி உருப்படும்? நான் கேட்டுக்கொண்டு அன்பானவே, காங்கூர் டிவிஷன்ஸ், இந்த பிரிவினைகளை அதை எதிர்த்து போராடும், அதை ஜெயிங்க. சபைக்குள்ள பாருங்க, அந்த விசுவாசிக்கு 2 பேர் இருப்பாங்க, இந்த விசுவாசி 2 பேர் இருப்பாங்க. அந்த பாஸ்டருக்கு ஆதரவாக 2 பேர், பாஸ்டருக்கு எதிராக 2 பேர். இல்லை, உங்கள் வாழ்க்கை சரியா இருக்காது. தீங்கை மேற்கொள்ள வேண்டுமானால் நம்பர் 1, காங்குவர் த டெவில், சத்துருவின் சூழ்ச்சிகளை மேற்கொள்ளுங்கள். சத்துரு விரிக்கும் வலைகளை அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். கண்ணி என்பது கண்களுக்கு புலப்படாது, கண்ணியர் அது புரியாது. அந்த உங்களுக்கு தெரியும், இது தேவன் தானா இல்லை ஆண்டவரா? அடிக்கடி சொல்ல வார்த்தை, இதை செய், அந்த தொழிலை பண்ணு, இந்த தொழிலை பண்ணு, அங்கே அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ண நீ பெரிய ஆள் ஆயிடுவ, இந்த தொழில் பண்ண நீ வளர்ந்துருவ. இல்லை, அனலைஸ், சிந்தியுங்கள். ரொம்ப ரைட் திங்கிங், ரைட் சாய்ஸ், ரைட் வே, சரியான தீர்மானம், சரியான பாதை, சரியான வழிகள். சும்மா நீங்களா எதையும் சிந்திக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஊழியத்தில் கேளுங்க. இன்னைக்கு ஊழியத்தில் கேட்கிற மக்கள் அதிகமான குறைவு. முன்பெல்லாம் என்னுடைய திருமணங்கள் எல்லாமே என் போதகர் தான். அவர் தான் பெண் பார்த்தார், அவர் தான் நடத்தினார். இன்னைக்கு அந்த போதகர் ஒன்று இயந்திரமான வாழ்க்கை. ஒரு நீங்கள் மெகா சபைக்கு போகலாம், பரவாயில்ல. ஒரு சின்ன சபைக்கு போனீங்கன்னா கன்சல்ட் வித் யுவர் பாஸ்டர். சொல்லுங்கள், இந்த பெண், இந்த பையன், என்னோடய சபையில் நடக்கிற அநேக திருமணங்கள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, டேட் கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கேட்டால் மண்டபம் அன்னைக்கு தான் காலியாக இருந்துச்சு, அவரும் பெரிய முறுமுறுப்பு, பாஸ்டர் வரல, பாஸ்டர் வரல, இத்தனை வருஷம் சபைக்கு வரும், எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல. ஏற்கனவே ஒரு கூட்டத்தை ஒத்துக்கொண்டாகி விட்டது. ஏற்கனவே ஒரு திருமணத்துக்கு நான் ஒத்துக்கொண்டேன். ஆனாலும் அதே நாளில் நிறைய ஒரு 2-3 திருமணம். அவரை கனம் பண்ணுகிறார், என்னை கனம் பண்ணவில்லை. இல்லை, காங்கர் த டிவிஷன். உங்களுக்குள்ள அந்த பிரிவினைகளை மேற்கொள்ளுங்கள். பிரிவினைக்கு வித்திட வேண்டாம், பிரிவினைக்கு துணை போக வேண்டாம். கவனிங்க, சில பேர் நம்மகிட்ட அன்பா பேசுவாங்க. ஏன் தெரியுமா? தேவனை விட்டு பிரிக்க, ஊழியத்தை விட்டு பிரிக்க, ஊழியனை விட்டு பிரிக்க. பி கேர்ஃபுல், காங்குவர் த டிவிஷன்ஸ். பிரிவினையின் அந்த ஆவி வேண்டாம். சொல்லுங்க, நீங்க பேசுறதெல்லாம் பிரிக்கிற மாதிரி இருக்குது. நீ குடும்பங்களோடு பாருங்களேன், இந்த உறவுகளில் 3வது நபர் வருவாங்க, கணவனை மனைவி பிரிக்க. அது அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம். நிறைய குடும்பங்கள்ல அருமையான சகோதரியே, உங்கள் பிரிவினைக்கு உங்கள் சொந்தக்கார் காரணம் இருக்கக்கூடாது. இது நிறைய குடும்பங்கள்ல தாயே காரணம் கணவனை மனைவி பிரிக்கிறது. ஏன்னா அந்த சகோதரிக்கு அக்கா முக்கியம், அக்கா விட்டு அம்மா முக்கியம்தான். அதை விட ஆண்டவர் முக்கியம், உங்கள் கணவர் முக்கியம். அவர் பேச்சு கேளுங்க. எனக்கு நிறைய பேர், நிறைய சகோதரிகள் திருமணமான அவங்க பெற்றோர் பேச்சு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் கேட்டீங்க, கர்த்தருடைய பேச்சு கேளுங்க, உங்கள் கணவர் பேச்சு கேளுங்க. அதே போல் கணவர்கள் கூட திரும்பவும் தாய் தகப்பனுடைய பேச்சு கேட்கறது இல்லை.
கத்தர் பேச்சு கேளுங்க. அடுத்து உங்க மனைவி பேச்சு கொஞ்சமா கேளுங்க. ஓரளவுக்கு தான். சில பேர், நிறைய பேர் அக்கா பேச்சு, தங்கச்சி பேச்சு இல்லை. உங்களுக்குள், அதாவது தேவன் உங்களை ஒரு வளர்த்து இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஒபே காட்ஸ் வேர்ட். மூன்றாவது நபருக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். ரெண்டு பேரும் பேசுங்க. அந்நியர்கள் உங்கள் உறவுகளிலே தலையிட அனுமதிக்காதீர்கள். நிறைய குடும்பங்கள்ல அவர் குடும்பம் தலையிடுகிறது, இவர் குடும்பம் தலையிடுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கரத்தை பிடித்து கொடுக்கும்போது திருமணங்கள்ல இதோடு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். பார்த்து ரசியுங்கள், தூரமா இருங்கள். கைப்பிடிச்சு கொடுத்துட்டீங்க, விலகியே இருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இன்னைக்கு திரும்ப திரும்ப இந்த பெண் வீட்டில் கூட 24 மணி நேரம் அவங்களே பேசிட்டு இருப்பாங்க பெண்ணோட. அவன் எப்போ பேசுவான்? வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்கள் உறவுகள் இருக்கட்டும். தேவன் நெருக்கமா இருங்கள். உலக உறவுகளிலே கொஞ்சம் விலகி இருங்கள். நான் சொல்லுற காரியம் கான்குவர் தி டிவிஷன். மூன்றாவது சொல்ல நம்புகிறேன், கான்குவர் த டிஸ்ட்ராக்ஷன். இந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. வயசுக்கு ஏற்ற மாதிரி, பருவத்துக்கு சின்ன பிள்ளைகள் பாருங்களேன், மொபைல் ஒரு அட்ராக்ஷன். அது கொடுத்து தான் சாப்பிடுது, அது கொடுத்து தான் தூங்குது. இல்லாட்ட ஒரே அடம் தான், வீட்டை ரெண்டாக்கிறது. எல்லா வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அன்றைக்கு இதெல்லாம் இல்லையே. அன்னைக்கு இருந்ததெல்லாம் இப்போ என்னுடைய குடும்பத்தில் அன்பானவர்களே, எந்த விளையாட்டு சாதனங்களே இல்லை. ஒரு காலத்தில் இயங்கி இருக்கிறேன். என் வீட்டு பக்கத்தில், நான் குடியிருந்த வீட்டில், அது ஒரு லைன் வீடு. அது அந்த பையன் ஒரு மரத்தை செஞ்சு குதிரை ஆடுவான். ஒரு நாள் கேட்டேன், நான் கொஞ்ச நேரம் ஆடுறேன்னு. அந்த பையனை எட்டி வச்சுட்டான். எனக்கு அந்த பல்லே உடஞ்சி போச்சு. சின்ன மரக்குதிரை ஒரு 2 நிமிஷம் ஆடுறது கேட்டேன். அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம், அவங்கள மின்சாரம் இருக்கிறது, வீட்டில் மின்சாரம் இல்லை. அந்த மரக்குதிரை ஆடுவதற்காக கொஞ்ச நேரம் கேட்டேன். எனக்கு காலை எட்டி வச்சுட்டான். ஆனால் அதே நபர் ஒரு நாள் இரவு 10 மணிக்கு 11 மணிக்கு கிழிந்த சட்டை, மெலிந்த உருவம், ஒரு பெரிய தாடி, கருத்து போய் நடு 10 மணிக்கு வீட்டு கதவை தட்டி. அது எப்படி என் விலாசம் கண்டுபிடிச்சது? ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு 25 ஆண்டுகள் ஆனது. நான் சொல்வது என்னுடைய பள்ளி பருவத்தில் 6வது வகுப்பு. அவருக்கு திருமணமாகி குழந்தை, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைகள். நடுராத்திரி 11 மணி இருக்கும், கதவை தட்டி. எப்படியும் விலாசம் கண்டுபிடிச்சு ஒரு 100 ரூபா இருந்தால் கூட சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அது நான் சொல்ல வந்த காரணம், அதாவது அன்னைக்கு நம்மை தூக்கி எறிந்த உலகம் இன்றைக்கு நம்மை தேடி வருகிற உலகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, கான்குவர் தி டிஸ்ட்ராக்ஷன். அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, பரவாயில்லை. இருப்பதை கொண்டு சிறப்போடு இருங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் பாருங்களேன், அடம் பிடிச்சு வாங்குறது. சாப்பாடு கூட அந்த சாப்பாடு தான் வேணும், இந்த சாப்பாடுலாம் தேவையில்லை. அப்படி பிள்ளைகள் வளர்க்காதீங்க ப்ளீஸ். இப்படி வளர்க்காதீங்க. கான்குவர், அதாவது நான் சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு எல்லாருக்குமே பொழுதுபோக்குகள் நிறைய. அன்றைக்கு இருந்த பொழுதுபோக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பொழுதுபோக்கு அன்னைக்கு இல்லை. எனக்கு மிஞ்சி போன சினிமா, அல்லாவிட்டா பொழுதுபோக்காக பீச், வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸிபிஷன் வருஷத்தில் ஒரு தடவை. இன்னைக்கு ஏராளமான பொழுதுபோக்குக்கு எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு பொழுதுபோக்கு சாதனங்கள், அம்யூஸ்மெண்ட் நிறைய. 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு பிள்ளைகள் விரும்புகிறாங்க. நான் சொல்ல வந்த காரணம், பிள்ளைகளுக்கு இல்லை, பெற்றோருக்கே நிறைய ஹாபிஸ். இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு பைத்தியம், பாஸ்டருங்க பைத்தியமாக இருக்கிறாங்க, ஊழியக்காரும் பைத்தியமாக இருக்கிறாங்க. மனசாட்சி இல்லாமல் 10,000 டிக்கெட் கொடுத்து போகிறாங்களே, அது ஒரு இத்தனை ஏழை குடும்பங்களை தாங்க முடியும்? கேட சொல்கிறாங்க, யாரோ கொடுத்தாங்க. இல்லை, இன்னைக்கு பாருங்கள், சினிமாவுக்கு 500 ரூபா 1000 ரூபா, அன்னைக்கெல்லாம் 50 காசு, 1 ரூபா தானே. அதுவே கஷ்டம். இன்னைக்கு கான்குவர் டிஸ்ட்ராக்ஷன். உடைய பொழுதுபோக்கில் இருந்து, அது விளையாட்டாக இருக்கலாம், எந்த பொழுதுபோக்காக இருக்கலாம், எல்லாமே ஓரளவுக்கு. நியூஸ் பாருங்கள், ஓரளவுக்கு பாருங்கள். உங்கள் சாதனங்களை ஓரளவுக்கு பயன்படுத்துங்க. டோன்ட் இமர்ஸ். ஹவ் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ். 2வது, சில பேருக்கு வேலையே பெரிய பிரச்சனை. 24 மணி நேரமும் வேலை வேலை வேலை. காட் பிஃபோர் த ஃபேமிலி, காட் பிஃபோர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், காட் பிஃபோர் யுவர் ஃபைனான்ஸ். உங்கள் ஃபேமிலிக்கு முன்னால், உங்கள் ஃபைனான்ஸ்க்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால் அவரை முன்னால் வைங்க. நண்பர்கள் இருக்கட்டும், தேவனுக்கு பிறகு. தொழில் இருக்கட்டும், தேவனுக்கு பிறகு. குடும்பம் இருக்கட்டும், தேவனுக்கு பிறகு.
இரண்டாவது அட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் வேலை செய்யுங்க, செய்யும் தொழிலே தெய்வம். அது முடிந்த அளவுக்கு தேவனோட நெருக்கமாக இருங்க. வேலை நல்லது, அந்த வேலை தந்த கர்த்தர் அதை விட நல்லவர். நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவர் சோறு போடுவார், நிச்சயம் போடுவார். நிச்சயம் எலியாவை போஷித்தவர் உங்களையும் போஷிப்பார். அவருக்கு முன்னுரிமை தாருங்கள். உங்களுடைய வேலைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். எகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நிகழ்காலத்தை பார்த்து கொள்ளுவார், வருங்காலத்தை பார்த்து கொள்ளுவார், உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவார், உங்கள் தலைமுறையாக உங்கள் சந்ததியை பார்த்து கொள்ளுவார். How to overcome the problem, conquer the divisions. உங்களுடைய பொழுதுபோக்கு. ரெண்டாவது உங்களுடைய வேலை. நிறைய பேர் இன்னைக்கு குடும்பத்துக்கு முன்னுரிமை தாங்க, ஆனால் தேவனுக்கு முதன்மையானவருக்கு முன்னுரிமை. எலியா சொன்னான், நான் வந்த காரியத்தை சொல்ல முன்னே புசிக்க மாட்டேன். பெண்ணு பார்க்க வந்தார், பசி, நீண்ட பிரயாணம். நான் சொன்ன வந்த காரியம், நான் வந்த காரியம் தெரியுமா? எஜமானுக்கு பெண் கொள்ளும்படியால். மிஷன், எனக்கு ஒரு பணி இருக்கிறது, பெற்ற பணியை செய்து முடிப்போம். எனக்கு ஒரு வேலை, தேவன் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறது பூமியில். சிறிதானதோ பெரிதானதோ. ஐ எம் நாட் எ வெரி பாப்புலர் ப்ரீச்சர், ஒரு பிரபலமான பிரசங்க என்று சொல்வதற்கு இடமில்லை. எனக்கு கொடுத்த வேலை இதுதான். அன்பானவர்களே, உங்களுடைய வேலையை விட தேவனுக்கு முக்கியத்துவங்கள். காங்கர் த டிஸ்ட்ராக்ஷன். மூன்றாவது இந்த மாமிசம். இது நம்முடைய உணர்ச்சிகளை அடிக்கடி ஆளுகிறது. பவுலுடைய சொல்வது போல, விரும்புகிறதே அல்ல, விரும்பாதே செய்கிறோம். எல்லாருக்குமே இது சாகும் வரை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். எத்தனையோ பேர் இந்த அடிக்ட் ஃபார் சோ மெனி திங்ஸ். இன்னைக்கு சபைக்கு நிறைய பேருக்கு இன்னும் நிறைய விடுதலை இல்லை. பார்வையில் விடுதலை இல்லை, சிந்தையில் விடுதலை இல்லை, பேச்சில் விடுதலை இல்லை, நிறைய காரியங்கள் விடுதலை இல்லை. இன்னும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது சீரியலுக்கு விடுதலை இல்லை. இப்போதான் உங்களுக்கு அன்னைக்கு பெரிய திரையில பார்த்தோம், இன்னைக்கு சின்ன திரையில பார்க்கிறோம். உலகம் இன்னைக்கு நம்ம கைக்குள்ள இருக்குது. நீங்கள் நிறைய பெரிய ஊழியக்காரர்கள் தேர் அடிக்ட். அசல் வந்து மூன்றாவது குறிப்பு, காங்கர் த டிஸ்ட்ராக்ஷன். அந்த எதிர்மறையான காரியங்கள் உங்களை கவர்ச்சிக்கிற, உங்களை தேவனிட்டு தூரப்படுத்துகிற ஜாகிரதையா இருங்க. எனக்கும் உங்களுக்கும் அது எல்லாருக்கும் உண்டு. சலனங்கள் உண்டு, சபலங்கள் உண்டு. ஆனால் பி போல்ட், ஆண்டவருக்காக நிற்போம். நாலாவது, காங்கர் த டிஃபைல்மெண்ட். அசுத்தங்களை மேற்கொள்ளும் அந்த வல்லமை. இன்னைக்கு நம்மளை சுற்றி எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான, நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தை, டிஃபைல்மெண்ட், அசுத்தங்கள் நம்மை சுற்றி இன்னைக்கு இருக்குது. சுற்றி அசுத்தங்கள் இருக்குது. எங்கு பார்த்தா அசுத்தங்கள், எதிலும் அசுத்தம். நீங்க செய்தி கேட்கிறோம், அந்த செய்தி அந்த செய்திகளுக்குள்ளே இடையிலே அசுத்தங்கள், விளம்பரம், எத்தனையோ ஆபாசங்கள், எல்லாத்துலேயுமே. அன்பானவர்களே, காங்கர் தி டிஃபைல்மெண்ட், அசுத்தங்களை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பேர் வளர்ந்தவர்கள் கூட தவறான ஒருவர்களை சிக்கிக் கொள்றாங்க. அசுத்தங்களை மேற்கொள்ளுங்கள். கடைசி சொல்லி முடிக்கிறீங்க, காங்கர் டிஸ்கரேஜ்மெண்ட். நீங்க எல்லாருக்குள்ளே சோர்வு இருக்கிறது. சோர்வு இல்லாத ஊழியர்கள் இல்லை. எவ்வளோ எத்தனை பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் there was discouragement, சோர்வு, வளர்ச்சி இல்லை. அவரை போல நான் இல்லை. எல்லா குடும்பங்கள்ல எலியா சூரியச்செடியின் கீழ் எல்லாருக்கும் சோர்வு இல்லாத மக்களே இல்லை. யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஏன் 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 ஒரு மாபெரும் தேவ மனிதன், நான் என்ன செய்வேன்? எல்லாருக்கும் சோர்வு. ஒரு 3 காரணம் சொல்லுகிறேன், இதை திரையிலும் பாருங்கள். ponder on the right things. சரியான காரியங்களை நீங்கள் சிந்தியுங்கள். ஒரு 3 காரணம் சொல்றேன். ரைட் திங்ஸ், சரியான காரியங்கள். இரண்டாவது, ப்ரே த ரைட் வே. ஜெபிக்கிறீங்க, எல்லாமே அந்த ஆர்ல ஆரம்பிக்கும், PR ஆரம்பிக்கும். ப்ரே த ரைட் வே. நம்பர் 1, ரைட் திங்ஸ், சரியான காரியங்கள். 2 முறை யோசிங்க, சரியான காரியம் தானா நான் செய்தது? இன்னைக்கு நாம செஞ்ச எல்லா காரியங்களுக்குமே நாம் ஒரு விளக்கங்களை தருகிறோம். ஐ எம் ரைட், யூ ஆர் ராங். எல்லாருமே
யாருமே தான் காரிய தவறுன்னு ஒத்துக்கிறதே இல்லை. நான் செய்தது தவறு, நான் பேசினது தவறு, நான் அதை செஞ்சிருக்கக்கூடாது, அது ஈடுபட்ட தவறு. நோபடி அக்செப்டட். திரும்ப சொல்லுகிறேன், சரியான காரியங்களை தீர்மானியுங்கள், சரியான காரியங்களை செய்யுங்கள். ரெண்டாவது, ப்ரே த ரைட் வே. ஜெபிக்கிறீங்க, ஒளிச்சல் நிறைவேற்ற அல்ல, சரியான ஜபம் சரியான பதிலை தரும். தவறான ஜபம் தவறான பதிலை தரும். நிறைய பேர் பாருங்க, அவனை அடியும் இவனை அடியும், அவனை கொன்று போடும், அவன் பல்ல உடையும் அவன் பல்ல உடையும். வேண்டாம். ரைட் ப்ரேயர், ரைட் வே, சரியான ஜபிங்க. நீ சபையில் கூட பார்க்குறேன், ஜபிக்கும் போது அடுத்தவங்களை தாக்கி ஜபிப்பது, அடுத்தவர்களை குற்றப்படுத்தி ஜபிப்பது இல்லை. நாயக்காரனை போல வேண்டாம், பரிசெயனை போல வேண்டாம். அவன் அல்ல இவனே, நாயக்காரனை போல, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாய், அந்த ஆயக்காரனை போல ஜெபிங்க. டோன்ட் பூஸ்ட் யுவர் செல்ஃப், டோன்ட் போஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக்காதீங்க. நான் ஒன்றுமில்லை. நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, நான் ஒன்றுமில்லை. நன்றாய் பாடுகிறேன், நான் ஒன்றுமில்லை. நன்றாய் ஜெபிக்கிறேன், நான் ஒன்றுமில்லை. நன்றாய் உழைக்கிறேன், நான் ஒன்றுமில்லை. அவரை மேன்மைப்படுத்துங்கள். கடைசியாக, perseverance with the right power. அதாவது தொடர்ந்து தேவ வல்லமையிலே நிலைத்தர்கள். perseverance. நிறைய பாடுகள் உண்டு, சோர்ந்து போகுதல் உண்டு, இளக்கரிப்பு உண்டு. தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் தொடர்ந்து பின்பற்றினான். perseverance, விடாப்படி. இன்றைக்கு தோல்வி, நாளைக்கு வெற்றி. ஆயிலே தோல்வி, எரிகோவிலே வெற்றி. எரிகோவிலே வெற்றி, ஆயிலே தோல்வி, மாறி மாறி வரும். அதாவது நான் சொல்ல அந்த வார்த்தை ரைட் பவர், ரைட் திங்ஸ், ரைட் வே, ரைட் பவர். உங்களுக்கு பலன் இருக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பலன் இருக்கு. இந்த பலன் ரொம்ப நாள் ஓடாது. அரசியல் பலன், பணபலன், ஆள் பலன், அறிவு பலன், சாமர்த்தியம். நிறைய பேர் பார்க்குறேன், சகல கலா வல்லவர்கள். வாயில் பலன், வார்த்தையில் பலன். அவங்களோட பேசி மேற்கொள்ள முடியாது. நம்ம பேசுறதுக்கு முன்னாலே அவன் 10 வார்த்தை பேசிடுறாங்க. அவங்க எல்லாம் ஞானி மாதிரி, அவர்களே கேள்வி அவர்களே பதில். குடும்பங்கள பாருங்களேன், பேசி ஜெயிக்க முடியாது. மனைவியை ஜெயிக்க முடியல, கணவனை ஜெயிக்க முடியல, பிள்ளைகளை ஜெயிக்க முடியல. நான் சொல்ல அந்த வார்த்தை ரைட் திங்ஸ். இரண்டாவது ரைட் வே. மூன்றாவது ரைட் பவர். சரியான நோக்கம், சரியான காரியங்கள், சரியான பாதை, சரியான வல்லமை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ போர் சேவகனாய். அடுத்த வார்த்தை, தேவையில்லாத அடுத்த காரணம் சிக்கிக்கொள்ளாதிருங்கள். அதாவது பிழைப்புக்கு அடுத்த அளவுகளில் சிக்கிக்கொள்ளாதிருங்கள். எப்படி ஊழியம் பண்ணுங்க? அதாவது சட்டத்தின்படி. அப்படி செய்யும்போது அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, நீங்கள் அதாவது பலனிலே தேவனுடைய ஆசீர்வாதத்திலே முந்தி பங்கடைவீர்கள். உங்களோட பிரயாசங்களுக்கு பலன் உண்டு, முந்தி பங்கடைவீர்கள். எனவே திரும்ப சொல்லுகிறேன், how to overcome the problems. இப்படி என்னை எதிர்க்கும் சக்திகள். நம்பர் 1, conquer the devil. மாமிசம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஜபந்தான். 2வது, conquer divisions. இந்த பிரிவினைகளை மாற்றுங்கள். அவரோட சேர்றது, இவரோட ஊழியத்திலோட பாருங்களேன், இந்த ஊழியத்தில் டிவிஷன்ஸ். அவருக்கு 10 பேர், இவருக்கு 10 பேர், குடும்பங்களே இருக்குதே. வேண்டாம், அது உங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணணும். நான் எல்லாமே டீல ஆரம்பிக்கிறேன். டிஸ்ட்ராக்ஷன், இந்த உங்களை திசை திருப்புகிற, எனக்கும் அது உண்டு. பல நேரம் திசை திருப்பப்படுகிறேன். பல நேரங்கள் அவர் பண்றார், நான் பண்றேன் இல்லை. ஆனால் ஆவியானவர் பேசுறாரு, இதான் அவருடைய ஊழியம், இதான் அவனுடைய செய்தி. மக்கள் விரும்புவதில்லை, பாராட்டுவதில்லை, பரவாயில்ல, இதுதான் அவனுடைய செய்தி. டூ வாட் ஐ சே, டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். திசை திருப்பப்பட வேண்டாம். எனக்கு பாட வரலையே, அவரை மாதிரி எனக்கு பேர் சொல்ல வரலையே, அவரை மாதிரி சத்தம் போட்டு பேச முடியலையே, அவரை மாதிரி ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ண முடியலையே. நோ, டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். நீங்களாவே இருங்க, கத்தராக இருப்பார். 4வது குறிப்பு, டிஃபைல்மெண்ட். என்னை எதிர்க்கும் சக்திகள், பல அசுத்தங்கள் உண்டு. நிறைய அசுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்வேன்.
இட்ஸ் அ பொல்யூட்டட் வேர்ல்டு. காங்கர் த டிஃபைல்மெண்ட், இல்லை டீல வரும் காங்கரர் த டிஸ்கரேஜ்மெண்ட். சோர்வுகளை தவறுங்கள், மேற்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் உண்டு, அடிக்கடி எனக்கு ஏற்படுகிறது. சரீரத்தில், எண்ணங்களில், சிந்தையில். அநேகர் நம்முடைய செய்திகளை யாரும் பாராட்டுவதில்லை. ஆனாலும் பரவாயில்லை. டூ வாட் யூ ஆர் கால்ட் ஃபார். எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் யூ கேன் பி ஓவர் கமர். மேற்கொள்ளுவீர்கள், ஜெயமெடுப்பீர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இத்தனையோ காரணங்களில் ஜெயம் இல்லை ஆண்டவரே. சிந்தையில் ஜெயம் இல்லை, பார்வையில் ஜெயமில்லை, பேச்சிலே ஜெயமில்லை, எங்கள் நடத்தையிலே ஜெயமில்லை, எங்கள் கிரியிலே ஜெயமில்லை ஆண்டவரே. என்னை கேட்டது போல conquer the devil, conquer the divisions, conquer the discouragement, conquer the defilement, conquer the distraction. எங்களை திசை திருப்புகிற பல காரியங்கள். நீ நிறைய பேர் ஊழியத்தை விட்டுட்டு நிறைய என்னன்னோ தேவையற்ற காரியம் ஈடுபடுறாங்க. பேசும். எங்களுக்கு என்ன அழைப்பு அதை மட்டும் உதவி செய்யும். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. தேவனே, உடைய கிருபை எங்களுக்கு தாரும். தேவா, இரக்கம் தாரும்பா. பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், இரக்கம் செய், தயவு பண்ணும். கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்ச்சிகளை மேற்கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய பொழுதுபோக்கை மேற்கொள்ள, எங்களுக்கு இருக்கிற சத்துருக்களை மேற்கொள்ள, அசுத்தங்களை மேற்கொள்ள கிருபைதான். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தரை மாற்றுவார். You are not a victim, you are a victor. ஜெயம் எடுப்போம் இயேசு நாமத்தில். முற்றிலும் ஜெயம். God bless you. இந்த செய்தி உங்கள் ஆசீர்வாதம் இருக்குமே ஆனால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு இதை அனுப்பி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். பொருளாதாரத்தில் தாங்குங்கள், ஜபத்திலே தாங்குங்கள். இந்த செய்தி அவர்களுக்கும் பயன்படட்டும். நீங்களும் ஒரு மறைமுக பிரசங்கியாராக இருக்கலாம். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.